ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் அநேக காரியங்களை குறித்து இந்த நாளிலே பாரத்தோடு காணப்படுகிறோம். என்ன ஆண்டவரே செய்கிறது, எனக்கு ஒன்றுமே தெரியலை, அளவுக்கு மிஞ்சி நான் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்னால் முடியலப்பான்னு சொல்லி இங்கே கலங்கி தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகளே மகனே, உன் கவலையை என்மேல் வைத்து விடு, நான் அற்புதம் செய்வேன். உன் பாரம் உன் கவலையை என்கிட்ட கொடுத்துரு, நான் அதில் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட வச்சிருமா, நான் உன்னை சரியான பாதையில் உன்னை வழி நடத்தும்படியாக அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி. வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பாரங்களை நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரித்து உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்திலே அற்புதம் செய்வார். மார்த்தாளை குறித்து பார்க்கும்போது மார்த்தாள் புலம்பிக் கொண்டிருக்கிறான், ஒருவராய் வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, அளவுக்கு மிஞ்சி நான் வேலை செய்கிறேனே, ஆனால் என் சகோதரி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து விட்டாளே என்று சொல்லி அவளுக்குள்ளாக வேதனை நிறைந்தவளாக ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே கடந்து வந்து சொல்லலாம், நான் இவ்வளோ வேலை செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும்போது அவர் உங்களை ஆதரித்து அற்புதம் செய்கிறவராக இருப்பார். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இந்த பாரத்தையும் கவலைகளையும் நீங்கள் தூக்கி சுமக்காதபடிக்கு தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அமரும்போது அந்த காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு நீங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா? அவர்கிட்ட கொடுத்துருங்க உங்கள் பிள்ளைங்களை. அவர் அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துவார். சரியான பாதையிலே வழிநடத்துவது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் காணப்படுவார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறதோ அத்தனை காரியங்களையும் தேவன் கரத்திலே கொடுத்துருங்க. ஏன்னா அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அப்படி பலத்த கரத்திற்களாய் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே, எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறையா. இந்த நாளில் உங்களுடைய பிரசனத்தின் ஆளுகையினால், உங்களுடைய அன்பின் ஆளுகையினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும்படியாக அதில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவருடைய கவலைகளை மாற்றி போடுங்க. இந்த நாட்டில் வேதனைகளை நீங்கள் அவளை சுகமாக இருக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்டில் அவர்களுடைய வேதனையில் நீங்கள் அவள் சுகமாயிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.